நாடே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் இருளில் மூழ்கிய இந்திய தேசம் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. விடியல் பிறக்கப் போகிறது. மோடி சாம்ராஜ்யம் என்கிற பெயரில் இங்கே ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வெளியாகும் நாள் தான் ஜூன் 4. இந்த சூழலில் அவர் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அமர்ந்த பாறையில் அமர்ந்து தியானம் இருக்கிறார். அவருடைய பெயரும் நரேந்திரன், இவருடைய பெயரும் நரேந்திரன் என்று ஒப்பிடுகிறார்கள். அவர் ஒருபோதும் பிற மதங்களை சார்ந்த மக்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினாரே தவிர பிற சமூகத்தினரின் மீது, பிற மதத்தினரின் மீது வெறுப்பை அவர் உமிழவில்லை. இந்துக்கள் ஒற்றுமையும் அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, இந்துக்களின் பாதுகாப்புக்காக அந்த நரேந்திரர் விவேகானந்தர் விரும்பினார். ஆனால் இந்த நரேந்திரர் இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட்டார். வெறுப்பு அரசியலை விதைக்கிற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் அவர் தொடர்ந்து வலம் வர முடியுமே தவிர அந்த நரேந்திரர் விவேகானந்தாவை போல மக்களின் நன்மதிப்பை பெற முடியாது. மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் ஜூன் 4. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு எழுதும் நாள் 4. இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வென்று புதுதில்லியில் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். தென்னிந்தியாவில் சங் பரிவார்களுக்கு இடமில்லை என்று அடித்து சொல்லுகிற ஒரு தீர்ப்பாக, அழுத்தி சொல்லுகிற ஒரு தீர்ப்பாக இந்த தேர்தல் தீர்ப்பு அமையும். அவரோடு காத்திருக்கும். சார், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி தியானம் செய்யறதுல எந்த விதமான தவறும் இல்லை, அது மட்டும் இல்லாம இது ஒரு மறைமுக தேர்தல் பிரச்சாரமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்தார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர் இந்த மாதிரியான வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார். போன முறை அவர் இமாச்சல் பிரதேசத்துக்கு சென்று அங்கே ஒரு குகையில் அமர்ந்து அதை படம் பிடித்து நாடு முழுக்க பரப்பினார். கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது இந்த உத்தியை கையாண்டார். இந்த முறை விவேகானந்தரை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் உத்தி. மேற்கு வங்கத்தில் உள்ள மக்கள் இந்த மாய வலைக்குள் வீழ்வார்கள் என்று அவர் பெரிதும் எதிர்பார்க்கிறார். இது 100 விழுக்காடு அப்பட்டமான தேர்தல் உத்தியை தவிர இவர் தனிப்பட்ட முறையிலே தியானம் இருக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. தேர்தல் முடிவுக்கு பிறகு, தேர்தல் தீர்ப்பு முடிவுகளுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அவர் இப்படி எங்காவது ஒரு இடத்திலே தியானம் இருக்கலாம். அல்லது இதை வெளிச்சம் போட்டு காட்டாமல் வீட்டுக்குள்ளே கூட தியானம் இருக்கலாம். பாறையில் இருந்துதான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இருக்கிறது. அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம், தேர்ந்தெடுத்திருக்கிற காலம், இவை அனைத்தும் தேர்தல் பிரச்சாரத்திற்கான உத்தி என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதை சாதாரணமானவர்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே மோடி அவர்களின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான தேர்தல் பிரச்சார உத்திகள் தான். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த தபால் வாக்குகள் குறித்து நாங்க தேர்தல், அதாவது முடிவு வெளியாகும்போது கடைசியில தான் சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தபால் வாக்குகள் அது இல்லாம இப்ப அரசு பாரதி என்ன சொல்லிருக்காங்க, தபால் வாக்குகள் முதல்ல என்ன வழக்கம் போல எண்ண வேண்டும். எப்பவுமே தபால் வாக்குகள் தான் முதல்ல பிரிப்பாங்க, தபால் வாக்கு தான் முதல்ல எண்ணுவாங்க, தபால் வாக்குகளை தான் முதல்ல அறிவிப்பாங்க. தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள், சுயேட்சைகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பது 1 மணி நேரத்திற்குள்ளாக அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக நாடு முழுக்க தெரிந்துவிடும்.
இந்த முறை அதை தலைகீழாக மாற்றுவது ஏன் என்று விளங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு சார்பாக இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகும். சார், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும்போது ஏன் இதுவரைக்கும் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல? காரணம் என்ன? உங்களுக்கு தேவையில்லை, அப்படி அறிவிக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை. இந்தியா கூட்டணி கவுண்டிங் 4 நாள் தான் இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு அணியை அமைத்து வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்து ஒரு கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு ஆட்சி அமைப்போம். எக்காரணத்தை முன்னிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தேர்தலுக்கு பிறகு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கிற ஒரு அலையன்ஸ், ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் பட் ப்ரீபோல் அக்ரிமெண்ட். அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு முன்னாலே ஏற்பட்ட ஒரு உடன்பாடு, தேர்தலுக்கு பின்னால் ஏற்படவிருக்கிற ஒரு கூட்டணி. ஆகவே இதுல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அறிவிக்க போறாங்க இந்தியா கூட்டணி, ஏதோ ஒரு பெரிய அன்டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கும். 5 வருஷத்துக்கு 5 பேர் பிரதமராக இருக்கிறதுனால ஒன்னும் ஆட்சி நிர்வாகம் கூட்டம் கண்டு விடாது. அது தவறான ஒரு கருத்து. ஒருத்தர் தான் இருக்கணும், ஒரே கட்சி தான் இருக்கணும், தொடர்ந்து 5 வருடங்கள் அவங்க எந்த இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு எதேச்சதிகாரமான போர். அந்த மாதிரி அந்த கருத்து இதுவரையும் பேசப்படல. ஆண்டுக்கு ஒரு பிரதமர்ங்கிற கருத்து பேசப்படல. அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் தவறில்லை. அது அதி நவீனமான, அதி ஜனநாயக பூர்வமான ஒரு நிலைப்பாடுதான். இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி முன்கூட்டியே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அந்த அடிப்படையிலே உருவான கூட்டணியும் அல்ல. தனித்தனியே நாம் போட்டியிட்டால் கூட வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். இப்ப கேரளாவில் காங்கிரஸும் தனியா நிக்குது, கம்யூனிஸ்டும் தனியா நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்குத்தான், காங்கிரஸ் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவு பேர் வெற்றி பெறுகிறார்களோ அவ்வளவு பேரும் இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். காங்கிரஸில் எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்களோ அவ்வளவு பேரும் இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர். இதுதான் அக்ரிமெண்ட், இதுதான் இந்தியா கூட்டணியின் உள்ள சிறப்பு. எனவே இந்த அடிப்படையிலே இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின்னர் கூடி பிரம்மாண்டத்தை உருவாக்கும். இந்த தேர்தல் பின்னால் உருவாக போகிற பிரம்மாண்டத்தை காட்டும். அதுதான் இந்தியா கூட்டணி.